இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் 2021 முதல் 2023 ஆண்டு வரையில் 28,000 மின்சார டிரான்ஸ்பார்மர்களை மின்வாரியம் கொள்முதல் செய்தது. டிரான்ஸ்பார்மரின் ஒரிஜினல் விலையை விட 58% அதிக விலைக்கு டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததால் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோர் மீது சந்தேகப்பட நிறைய ஆதாரங்கள் உள்ளது. எனவே முறைகேடுகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஹைகோர்ட் மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதிமுக நிர்வாகி சரவணன் உள்ளிட்ட மேலும் 2 பேரும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அறப்போர் இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டதாவது: 30 ஒப்பந்ததாரர்கள் ஒரே விலையை குறிப்பிட்டிருந்தனர். எல்லா ஒப்பந்ததாரர்களும் கூட்டு சேர்ந்து பேசி வைத்துக் கொண்டு ஒரே விலை கேட்டுள்ளனர். அதனால் அவர்கள் குறிப்பிட்ட அதிக விலைக்கே டிரான்ஸ்பார்மர் சப்ளை செய்யும் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2023 ஆண்டே லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தோம், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அறப்போர் இயக்க வழக்கறிஞர் வாதிட்டார். அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் கூறியதாவது: இந்த விவகாரம் தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தமிழக அரசின் ஒப்புதலை பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி வருகிறது. 1987 ஆண்டு முதல் பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறைப்படித்தான் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன. ஒப்பந்ததாரர்கள் பல ஆண்டுகளாக ஒரே விலையைத்தான் குறிப்பிடுகின்றனர். இதனால் அரசும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்களை வழங்காவிட்டால் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்பார்மர்களை மாற்ற முடியாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இதுபோன்ற முறைகேடு வழக்குகளில் ஆரம்பகட்ட விசாரணை தேவையில்லை என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது என்றனர். சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டிருந்தால் இந்த வழக்குகள் இன்று கோர்ட்டுக்கே வந்திருக்காது. எல்லா வழக்குகளிலும் ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தினால் முடிவு எட்ட முடியாது என அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து நீதிபதிகள் கூறினர். இந்த வழக்கு தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டெண்டர் ஒதுக்கீடு செய்தது தொடர்பான ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களையும் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.